Welcome to Big Boss Review. Hi Priya. ஹாய். ஸோ விதவிதமா யோசிச்சு ஏதோ ஒன்று இப்போ வந்து புதுசா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் பிளஸ் இந்த நகைகளை திருடுறது பாதுகாக்க வேண்டிய டாஸ்க் எல்லாம் ரெண்டும் கம்பைன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு அந்த ட்ரையாங்கிள் லவ், நாட் ஒன்லி ஒன் ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் இருக்கு. ரெண்டு ட்ரையாங்கிள் லவ் தான் வந்து இன்னைக்கு பிரிச்சு 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 பேசிட்டு இருந்தாங்க. ஒண்ணு கமருதீன், பார்வதி அண்ட் அரோரா, இன்னொரு சைடு வியானா, எஃப்ஜே அண்ட் ஆதிரை. ஸோ அவங்க 2 பேர் பார்வதி அண்ட் வியானாலாம் உட்காந்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அபவுட் த ட்ரையாங்கிள்ஸ். சோ சொல்லுங்க, லைக் அரோரா எவ்வளவுதான் கிளியரா சொன்னாலும் பார்வதி வலுக்கட்டாயமா முடியாது அப்படின்னு இழுத்து வச்சு பேசுறாங்க. கமருதீன் வந்துட்டு இல்ல எனக்கு வேணாம், நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரிதான் 2 நாள் தான். பார்வதி மேல வந்து கமருதீனுக்கு கோவம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா பார்வதி கூட ஏதோ பேசிட்டு இருந்திருக்காரு போல. 24/7 வந்து பிக் பாஸே பொலிச்சுன்னு ஊத்திருக்காரு. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஏதோ மைக்க மறைச்சு எல்லாம் பேசியிருக்காங்க. என்னென்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களான்ற ரேஞ்சுக்குலாம் அவர் வந்து திட்டிருக்காரு பிக் பாஸ். சோ இந்த அளவுக்கு மறுபடியும் அவங்க பேக் டு த ஃபார்ம் ஆயிட்டாங்க. அண்ட் வந்து இன்னைக்கு துஷாருக்குலாம் வேற வந்து துஷாரை நினைச்சு ரொம்ப ரொம்ப உருகிட்டு இருக்காங்க போலே அரோரா. சொல்லுங்க, எல்லா டாஸ்க்லயும் இன்னைக்கு அரோரா வந்து துஷாரை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க டே ஃபுல்லா. சோ சொல்லுங்க. என்னன்னா ஓவராலா பார்க்கும்போது ரொம்ப நிறைய ஃபேக்னஸ் தெரியுது எனக்கு. நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள்ல இவங்களுக்குலாம் வந்து இந்த சண்டை போடுற விஷயத்த கையில கொடுத்தப்ப அடி சண்டை போட்டுனுங்க. ரொம்ப சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக்குனதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்குலாம். அந்த கண்டென்ட் பசியிலையும் ஐயோ நம்மளை வெளியே அனுப்பிடுவானுங்களேன்ற ஒரு ஆர்வத்திலையும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த சண்டை போடுற ஃபேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் ஒரு 2 வாரமா காணாம போன ஆட்கள் நிறைய. எதையோ ட்ரை பண்ணி ஃபேக்காதோ பண்ணிட்டேங்கிறானுங்கப்பான்ற மாதிரி மீதி பேர். இது 2 தான் வந்து இந்த வீட்டுல இப்ப இருக்குது. ரொம்ப வந்து ரியாலிஸ்டிக்கா கேம் வந்து ஆடுற ஆட்கள்னு பார்த்தா விரல விட்டு என்ற மாதிரி யாராவது இருக்காங்களான்ற மாதிரி தான். ஒரு விக்ரம் மாதிரியோ இல்ல வந்து யார் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி தோணுது. ஓகே, காணாம போன ஆட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சண்டைகள்லாம் நின்னதுக்கு அப்புறமா முக்கியமா திவ்யா. ஓகே, ரொம்ப காணாம போயிட்டாங்க. கம்ப்ளீட்டா வந்து கண்ணிலேயே தெரியல திவ்யா அப்படின்னு சொல்லலாம். சபரி வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. அவருக்கான வந்து ஒரு இஷ்யூ இன்னும் கிரியேட் பண்ணாரு அவரோட கேப்டன்சி டைம்ல. அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டாரு. ஸோ இந்த காணாம போன நபர்களுடைய லிஸ்ட் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. இவர்கள் காணவில்லை பிக் பாஸ் வீட்டில் அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே இதுல எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் வந்து சுபிக்ஷா, ரம்யா, ஜோ இவங்கெல்லாம் ஏற்கனவே. ஓகே, இதுல வந்து இவ புதுசா ஆட் ஆகிக்கிறவங்களாம் இந்த சண்டை போட்டு முடிச்சு எனக்கு சண்டையை தவிர வேற எதுவும் தெரியாதா ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு 2 பேர் இவங்கெல்லாம் உள்ள சேர்ந்து. இது ஒரு லிஸ்ட் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மீதம் உள்ள ஃபேக்னஸா கேம் ஆடக்கூடியவங்கள்ல தான் வந்து இந்த மேஜர் லவ் ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிளும் உள்ள வருது. இதுல இந்த ட்ரையாங்கிள் இருந்து ஒரு நபரும் அந்த ட்ரையாங்கிள் இருந்து ஒரு நபரும் உன் கதைக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், என் கதைக்கு நீ ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். ஐயோ உங்க கதை 2மே மொக்க கதை, இதுல என்ன அட்வைஸ் தேவை கிடக்குதுன்னு எனக்கு புரியலன்ற மாதிரி. அந்த ட்ரையாங்கிள்ல வந்து ஆதிரை வந்து ஓரளவுக்கு அவங்க அப்ப அந்த டைம்ல இருந்தப்ப அவங்களுக்கு அவங்க ட்ரூவா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா அது இப்ப திரும்ப கொண்டு வந்து அவங்க ட்ரை பண்ணும்போது நான் ஏற்கனவே நேற்று எபிசோட்லயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இவங்களால வந்து அவ்வளவு பெருசா அதை அட்ரஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, சும்மா அப்படியே பட்டும் படாத மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க போல அப்படின்னு. அப்படிதான் இருக்குது. இது வரைக்கும் வந்து அவங்க அக்ரெசிவா எதையும் அப்ரோச் பண்ணல. ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டா தான் இதை ஹேண்டில் பண்றாங்க. சோ அது ஏன்னா அந்த அளவுக்கு எஃப்ஜே ஒன்னும் பெருசா எதுவும் பண்ணல. அப்பயுமே எஃப்ஜே வந்து விலகி தான் போனாரு. இன்கேஸ் அவரும் வந்து ஏதாவது க்ளோஸா பேசிட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வியானா கூட போயிட்டு என்ன நீ இப்படி பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ கொஞ்சம் பெருசா பூகம்பம் மாதிரி வெடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா எஃப்ஜே ஆக்சுவலி ஒண்ணுமே பண்ணாதனால கண்டென்ட் இல்ல, அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. அதிரை என்ன நினைச்சு உள்ள விட்டாங்களோ அது நடக்கல போலயே. சோ ஆதிரை வந்து இந்த மாதிரி சாஃப்டா தான் போவாங்க, இவங்களுக்கு வேற எதுவும் கண்டென்ட் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. நீங்க சொன்ன மாதிரி எஃப்ஜே எதுவும் பண்ணவும் இல்லை அகெயின்ஸ்டா. இவங்க ஏதோ சொல்றாங்க நான் பார்த்துட்டு தான் வந்தேன் இவன் என்னை பத்தி பேசுறான். அந்த பையன் ரொம்ப கான்சியஸா தெளிவா எதால கரெக்டா பேசணுமோ, இந்த பொண்ணு வெளியே போய் பார்த்தாலும் பாப்பா அப்படின்னு நினைச்சா இல்ல வந்து நேர்மையாவா எனக்கு தெரியாது. பட் ரொம்ப தெளிவா அவர் பேசுனதுல எங்கேயுமே ஆதிரை அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் இல்ல. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசும்போது நான் வேணாம்னு சொன்னேன் இதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு.
பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதை தாண்டி நம்ம தனியா இருக்கும்போது நீங்க என்கிட்ட வேற மாதிரி இருந்த அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதை பத்தி சத்தியமா எங்களுக்கு தெரியாதுங்க. கேமரா எங்களா இருந்துச்சோ அங்க நீங்களாம் என்ன பண்ணீங்கன்றத வச்சு தான் நாங்களாம் பேச முடியும். அதை தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவும் தெரியாதுங்க ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஆதிரை மேட்டர்ல நான் சொல்றேன். ஸோ ஆதிரை பக்கம் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருவோம். இன்னொரு ட்ரையாங்கிள், இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய குப்பை ட்ரையாங்கிள். மூணுமே ஃபேக். அதுல வந்து இந்த கமருதீன்ங்கிற ஒரு நேத்தே நான் சொன்னேன், என்ன பண்றதுன்னு தெரியல, ரெண்டும் வேணும் வந்தே வச்சு கண்டென்ட் பண்ணுவோம். பார்வதி எல்லாமே கண்டென்ட் தான். நீயும் கண்டென்ட், நானும் கண்டென்ட், இந்த உலகமே ஒரு கண்டென்ட். வியானாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கியூட்டா பண்றேன், அப்புறம் வந்து கேமராவை வந்து இப்படி பாக்குறேன் அப்படி பாக்குறேன், இந்த நளினத்தையும் மண்ணாங்கட்டியும் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு ஒரு உயிரை வாங்குறாங்க. ஸோ மூணுமே ஃபேக் இதுல. ஓகே, ஸோ சாரி வியானான்றேன், வியானா இந்த கதையில ட்ரையாங்கிளும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. அரோராவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ட்ரூவா தான் இருக்கிறாங்க. ரொம்ப கிளியரா சொல்றாங்க, நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப தெளிவா. சரி, இப்போ ஒரு 3 பேர் உட்காந்து பேசும்போது இவங்க இருக்காங்கன்னு அவங்கள பத்தியும், அவங்க இருக்காங்க இவங்க பத்தி பேசுறது யாரா இருந்தாலும் யோசிப்போம், நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும்ல. அந்த பொண்ணு ரொம்ப ஓப்பனா பேசுறாங்க. சரி, நீ வந்து பேசாத டைம்லாம் இவன் வந்து என்கிட்ட இப்படிலாம் பேசினா, நீ பேசாத டைம்ல என்கிட்ட உன்னை பத்திலாம் வந்து பேசியிருக்கான், அவன் வந்து என்ன ஜஸ்ட் ஒரு இது மாதிரி ஒரு யாரும் அந்த டைமுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறான், அப்புறம் திரும்ப ஓன்ட்ட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னை விட்டு போயிடுறான். இப்படின்றது ரொம்ப தெளிவா 2 பேரையும் உட்கார வச்சு பேசுறாங்களா. அந்த கரேஜ் இருக்குது, அந்த தைரியமா ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண முடியுது, அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அவங்களுக்குள்ள. ஓகே, ஸோ அதையும் மீறி பாரு வந்துட்டு என்னன்னா, இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி, இங்க பாரு என்ன பாரு, அந்த பையன் வந்து நீ பேசாதப்ப அந்த டைம்லலாம் வந்து என்கிட்ட சும்மா வந்து இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்னா சொல்லி, அப்ப கூட அப்ப என்னை பத்தி பின்னாடி போய் நீ பேசியிருக்க, அதெல்லாம் கிடையாது, என்ன வேணா சொல்லிட்டு போ, எனக்கு இவன் ஒரு கண்டென்ட் மெட்டீரியல், நீ என்ன பண்ணாலும் இவனை எங்க பிச்சை எடுத்துட்டு போக முடியாது, புரியுதா? அவன் என்னை பத்தி பின்னாடி போய் அசிங்கமா கூட பேசியிருந்துருக்கட்டும், கவலையே இல்லை, நான் அவனை அதை விட அதிகமா நான் அவனை பத்தி பின்னாடி போய் 100 மடங்கு அதிகமா தப்பா பேசியிருக்கேனே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு அதுக்குள்ள ஒரு இது, நம்மளை பத்தி தப்பா ஒருத்தன் பேசினான்னா அதை போய் நம்ம கேட்க முடியுமா? நம்ம பேசினதெல்லாம் எவனாவது கேட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி, என்ன வேணா சொல்லிக்கமா, நான் அவன் வந்து பிரிஞ்சு போறதா இல்ல, உன்னைய பிரிக்கிறது தான் என் பிளான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே தான் உட்காந்து பாரு வந்து ஒரு இது பண்றாங்க. அதான் ரொம்ப ஹானஸ்டா இருந்தாங்க நான் சொன்ன மாதிரி. ஆனா இதுல பாரு பண்ண நாடகம் என்ன அப்படின்னா, பேச நிறுத்திடுறேன், இனிமேல் நான் இவன் கிட்ட இருந்து ஒதுங்கிக்கிறேன், ஏன்னா வந்து எனக்கு இவன் என்னமோ இந்த டைம் பாஸுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு அப்புறம் நீ பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட வந்துட்டு என்னைய கண்டுக்காம விடுறது என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்றாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் லூஸ் பண்றேன்னு சொல்லி அது ரொம்ப ஹானஸ்டா பேசுறாங்க. அதையுமே இந்த பொண்ணு வந்து அப்பாடா எப்படியும் நம்ம ஆசைப்பட்டபடி இவங்க பேசாம போயிட்டேன், அது சந்தோஷம்டா மூஞ்ச வச்சுக்கிட்டு வெளியே, ஐயோ அப்படி ஏன் நீ பேசுறதெல்லாம் நிறுத்துற, நீ அவன் கூட பேசு, நீங்க 2 பேரும் பேசணுங்கிறது தான் என் ஆசை, நீங்க 2 பேரும் பேசுறதே எனக்கு பிடிக்கல, அவ பண்றதே எனக்கு என்ன வெறுப்பேத்துறாடா, என்னை இது பண்றாடா, என்ன அது பண்றாடா அப்படின்னு சொல்லி 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 அந்த பையனை ட்ரிகர் பண்ணி இந்த பாயிண்ட் கொண்டு வந்து இந்த விஷயத்தை விட்டுட்டு, ஐயோ நீங்க ஏன், ஐயோ ப்ளீஸுங்க நீங்க 2 பேரும் பேசியே ஆகணும் அப்படின்னு. என்னங்க நாடகம் இது? ஆடியன்ஸ் பாக்குறானுங்க, லட்சக்கணக்கான மக்கள் உட்காந்துக்கிட்டு, என்னங்க இது கேவலமான ஒரு நாடகம், பேசக்கூடாதுன்னு ஒரு வேலையை பார்த்து நீங்க தான் இது இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விடுறீங்க, இது ஒரு ட்ரையாங்கிள்ன்றதை கிரியேட் பண்ணது நீங்க தான், எனக்கு இது பிடிக்கல, நீயும் அவளும் பேச, எங்கேயாவது அரோரா நீங்க 2 பேரும் பேசுறது எனக்கு பிடிக்கல, நம்ம 3 பேருக்குள்ள ஒண்ணு அப்படின்னு வந்தாங்களா? இந்த 2 பேர் 3 பேரா கான்செப்டா மாத்துனதே பார்வதி தான். இந்த 3 பேருக்கு நடுவுல ஒண்ணு இருக்குது, வேணாம் எனக்கு நீ அவ இருக்கிறது புரியல, எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து ஒரு 2 பொண்ணை வச்சு இது பண்றது அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணி 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 இப்படி விஷயத்தை உருவாக்குனதே இவங்க தான். ஆனா இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அப்படி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, எனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு நாடகம், பேசக்கூடாத மாதிரி பண்றது பிளான் பண்ணிட்டு இப்ப வந்துட்டு ஐயோ நீங்க பேசுங்க அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ரைட், இந்த நாடகத்தை முடிச்சு அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கேவலமான சந்தேக பிறவி பார்வதியை நான் பார்த்தேன். அவங்க வந்து கமருதீன் அங்கிட்டு போனதுக்கு அப்புறமா கேட்கறாங்க, சரி ஓகே, நான் அவன் கூட பேசாத டைம்ல அவன் உன்கிட்ட வந்து பேசுனது எந்த மாதிரி பழகி, அவன்கிட்ட என்ன மாதிரி அவன் இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க அவங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே, நான் என்ன அழுதுட்டு இருக்கேன், நீ என்னடி உன் கேவலமான வன்ம புத்தியை இங்க வந்து காட்டிட்டு இருக்கிற, என்ன அசிங்கமா பேசுற, எனக்கு அது எங்களுக்குள்ள லவ் அப்படிலாம் எதுவுமே இல்லை, அது ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு இந்த பொண்ணு அங்கேயும் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றா. எவ்வளவு கேவலங்க இது. அந்த பொண்ணு எவ்வளவு அழகா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு இல்லைன்றதை நான் ஃபீல் பண்றேன். அப்பயும் பாருங்க, இன்னைக்கு எபிசோட்லாம் போய் அந்த அந்த வெண்மதி பாட்டெல்லாம் கேட்டவுடனே அந்த இந்த பையன் நினைச்சு துஷார் போய் உட்காந்து அழறாங்க. எங்கேயாவது கமருதீன் நினைச்சு அழுதாங்களா? என்னங்க இது? ரொம்ப தெளிவா தெரியுது. அப்பயும் அந்த பொண்ணை தப்பா ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றது எவ்வளவு தவறு இல்லையா? இல்ல கமருதீனை நீங்க சந்தேகப்படுறீங்க, இதுல வெளியே வந்து உட்காந்துட்டு வேற என்ன இது வியானா கிட்ட, என்னாலாம் வந்து ஒரு சந்தேகப்பட்டே ஒருத்தவங்க கூட இருக்க முடியாதுப்பா, என்னாலாம் அந்த மாதிரி இருக்க முடியாது.
விட்டுருங்க. அழகா தேவையான லைன்ஸ மட்டும் போட்டு போட்டு காட்டுறாங்க. டீகோடிங் பண்றதுக்காக ஆடியன்ஸுக்கு. ஆனாலும் இந்த ஆடியன்ஸ்ல பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பார்வதி ஒரு விஷ பாட்டிலு, ஒரு வன்மத்தின் கக்கதல் அப்படின்றது யாருக்கும் தெரியல. நல்லா அழகா என்னவோ காட்டுறாங்க. அவங்க 2 பேரோட புனிதமான காதல வந்து அரோரா வந்து பிரிக்கிற மாரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோன்னு இருக்கு. காதலே இல்லைன்னா அதுல என்ன புனிதமான காதல்? அது காதலே கிடையாது. அது ஒரு கன்டென்ட். அது புரியலையே. வெறுப்பேத்துறீங்களா? நானும் அவளும் எவ்வளவுதான் கதறா அரோரா. ஐயோ ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஹீஸ் மை ஃபேமிலி, எனக்கு யாரும் இல்ல அதனால ஃபேமிலியா பார்த்தேன்னு அழறா. அப்ப கூட பின்னாடி போய் சந்தேகப்பட்டு இப்படி கேள்விகளை கேட்டு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ இந்த மாதிரி லெவல்ல ஆடக்கூடிய கேம்ஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் நம்மள அமைச்சு விட்டுருக்குதுன்னு நினைக்கும்போது, இந்த இந்த பிரபஞ்சத்தின் மீது நான் வந்து வருத்தத்தை தெரிவிச்சு, அடுத்த கன்டென்ட்க்கு மூவ் ஆகுறேன். ஏன்னா இது வந்து ஒரு காதலே கிடையாது. ஒரு கர்மம் அப்படிங்கிறனால அத நான் விட்டுர்றேன். ஓகே. ஸோ ஆனா இது ரொம்ப தப்பு. ஓகே. ஒரு டபுள் கேம் ஆடி, அவங்கள வெறுப்பேத்துற மாரி பேசி, அரோரா வந்து என்ன வெறுப்பேத்துற மாரி பண்றா. அது எனக்கு புடிக்கலன்னு வெளிய வந்து வியானாட்ட சொல்றாங்க. ஓகே. வியானா வெறுப்பேத்துறா. சாரி வியானா அரோரா. அரோரா என்ன வெறுப்பேத்துறா. என்ன வெறுப்பேத்துறதுக்காக ஏன் அப்படி பண்ணணும்? எனக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு தெரியுதுல்ல. என்ன வெறுப்பேத்துற மாரி நீ பண்றது எனக்கு உங்கள வெறுப்பேத்துற மாரி அந்த பொண்ணு என்னங்க பண்ணா? எப்பங்க பண்ணா? இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாரி உருவாக்கி, இப்படி ஒரு கன்டென்ட்ட வந்து ஒரு 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 லவ் இருக்கு. இந்த லவ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அத வச்சு கன்டென்ட் பில்ட் ஆனா பரவால்ல. லவ்வே இல்ல. நீ காத்துல கன்டென்ட் வரைஞ்சுகிட்டு இருக்கம்மா. அந்த கோட்டை எவ்வளவு தூரம் போகும்? எனக்கு புரியல. காதலும் இல்ல. பேசுறதுமே வந்து 18+ தான் பேசுறாங்க. அதுவுமே வந்து மயக்கம் அடிச்சுட்டு அப்படி என்ன அந்த பேசியே ஆகணுமா அவ்வளோன்ற மாதிரிதான் இருக்கு. பார்க்கவே எரிச்சலா வருது. யார்ரா நீங்க, பேசாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏதோ அரோராட்ட இருந்த வரைக்கும் கமருதீனோட பேர் கொஞ்சம் நல்லாவாச்சும் இருந்துச்சு, ஏதோ கொஞ்சம் வெளிலவாச்சும் தெரிஞ்சாரு. இப்ப சுத்தம். இல்ல அந்த விஜய் சேதுபதியே சொல்றாருல்ல. இப்ப இப்ப ரீசென்ட் ஒரு 2, 3 வாரத்துல உங்கள்ட்ட இருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப புடிச்சிருக்குது. சூப்பர், வெரி குட்ன்னு. அதையும் மீறி நீங்க திரும்பவும் நான் இப்படித்தான் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னா குதிங்க. குதி. குதிங்க. மண்டைய உடைச்சு மாவு கட்டு போட்டு வீட்டுக்கு போங்க. இன்னும் 2வது வாரத்துல இன்னும் 2 வாரத்துல அனுப்பி விட்டுருவாய்ங்க. கிளம்புங்க காத்து வரட்டும்னு. தெரியல. இது என்னவோ என்னவோ பண்ணிட்டு போடணும். இரிட்டேட்டிங்கா இருக்குது. சும்மா வந்து ஒரு கன்டென்ட் பண்றதுக்காக இவ்வளோலாமா கிரிஞ்சா, கேவலமா, சீப்பா. ஆனா இது அவங்க இந்த ஷோ சொல்லுவாங்க சீப்புன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஷோ பார்க்கறதுக்கு நான் தான் என்ன நானே சீப்புன்னு சொல்லிக்கணும். ஐயோ! ஏன்டா பாலா உன் வாழ்க்கையில இப்படி ஒரு சீப்பான வேலைய பார்க்குறியே! இந்த ஷோவ பார்க்குறியேடா! 1 மணி நேரம் எபிசோட் உட்காந்து பார்க்குறியேடா! இத விட சீப்பா உன் வாழ்க்கையில வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு நானே கேட்டுக்கிறேன் நானு. ஏன்னா, எல்லா சீசனையும் விட்டுப்புட்டு, இவங்க பண்ற சீசன ரிவ்யூ பண்ணணும்னு வந்து உட்காந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? நம்ம புத்திய எதால அடிக்கணும்னு எனக்கு புரியல. கருமம். நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பணும். நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி 60வது நாள் வரப்போது. நம்பி 60 நாள் கடந்துட்டோம். இதுல வந்து இன்னொருத்தங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியும். ஏம்மா என்னம்மா உன் பிரச்சனை? நீ கோவப்படுறது, கன்டென்ட்க்காக கோவப்படுறது, நீ பிராங்க்காக கோவப்படுறது, நிஜமா கோவப்படுறது, 3 கோவப்படுறதும் ஒரே மாரி இருக்கு. ரியாக்ஷன், பாடி லாங்குவேஜ், எக்ஸ்பிரஷன், ஆங்கர், டோன், லெவல் எல்லாம் சேம். அது வந்து ஃபேக் கோவத்துக்கும் சரி, பிராங்க் கோவத்துக்கும் சரி, நிஜ கோவத்துக்கும் சரி. நிஜமான அழுகுதலும் இந்த 3த்துக்கும் அழுகையும் ஒரே மாரி தான் இருக்கு. சாண்ட்ரா. வேற யாரும் கிடையாது. நம்ம ஐயாச்சாமி தான். என்னம்மா ட்ரை பண்ற நீ? இப்ப திவ்யாவும், பிரஜினும் ஒண்ணா சேர்ந்து பண்றாங்கன்றது உனக்கு ஒரு மாரி இருக்கா? இல்ல வந்து இதுல வந்து நாங்க வந்து எங்களுக்குள்ளேயும் சண்டையெல்லாம் வரும். நாங்க கேங்லாம் கிடையாது. அப்படின்னு தம் அடிக்கிற ரூம்ல உள்ள வச்சு எதனா யாராவது திவ்யா போட்ட பிளான் படி சும்மா வந்து நடிச்சுட்டு இருக்கீங்க. இவங்கள நம்பவே முடியல. இவங்க எத கன்டென்ட்க்கு பண்றாங்க, எத நிஜமா பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அது வந்து அந்த சண்டே எபிசோடோட தாக்கம். சாண்ட்ராவை நான் துண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருல, அதோடவே அப்பத்துல இருந்தே ஆளை காணோம் மாதிரி இருக்கு. எந்த பொண்டாட்டிங்க புருஷனை வந்து இப்படி ஷோல விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? புருஷன் கூட விட்டு கொடுத்துருவான். நம்ம பார்த்த வரைக்கும் அட்லீஸ்ட். ஒரு பொண்ணு அதனாலதான் பிரஜின் வந்து துண்டிக்கப்படணும் அப்படின்னு சாண்ட்ராவை சொல்லிட்டாங்கல்ல. அதனால எப்படி பிரஜின் வந்து என்ன இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோவமா உட்கார்ந்துருக்காங்க போல.
அதான் நான் சொல்றேன். அப்படியே அதுல ஒரு அதிருப்தி இருந்தாலுமே, எந்த ஒரு பொண்ணு வந்து இதை இப்படி ஷோல வந்து போங்க அவங்க கிட்டயே போய் கேளுங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு இவ்வளோ ஒரு ஷோல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எல்லாம் தெரிஞ்சு உள்ள ஒண்ணா வந்த 2 பேரு. இந்த திவ்யான்ற ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒண்ணு குடுத்து, எனக்கு துண்டிக்கணும்னு குடுத்ததுக்காகலாம் கோவப்பட்டுட்டு உட்கார அளவுக்கு சாண்ட்ரா வந்து அப்படி ஒரு கேரக்டர் நீங்க நினைக்கிறீங்களா? அத நம்புறீங்களா அந்த கோவத்த? 2 பேரும் பேசி வச்சுட்டு பண்றாங்களோ? அதுதான் அதுதான் எப்படிங்க சாண்ட்ரா பிரஜின் கிட்ட ஒரு உண்மையான ஒரு ரியல் ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி ஒரு லைவ் ரியாலிட்டி ஷோல வந்து கோச்சுக்கிட்டு மூஞ்சி திருப்பி வச்சுட்டு உட்காந்துட்டு அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காங்க. ஏயோ நானே நம்ப மாட்டேங்க. இவனுங்க கண்டென்ட்டுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க இவனுங்க. ஐயோ கொலார பாவிங்க இவனுங்க. அட்லீஸ்ட் எங்க இருக்காங்கன்னு கூட தேடாம உட்கார்ந்து இருந்தார்ல அவரு. எனக்கு தெரியல. வந்து இவனுங்க வந்து நம்மளுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு டெலிவிஷன் பார்க்கணும், ஒரு ரியாலிட்டி ஷோ பார்க்கணுன்ற ஒரு ஆசையோட வந்து உட்கார்ற நம்முடைய அந்த ஆசைய குத்தி கொதறி கொலை பண்ணி நம்ம கையில குடுத்து, இனிமே நீ ரியாலிட்டி ஷோலாம் பார்ப்ப, இந்தா வச்சுக்க அப்படின்னு குடுக்குறாங்க பார்த்தீங்களா? இவங்கலாம் வந்து நிஜமா ஆய வருது எனக்கு. சரி ரைட் ஓகே. நம்ம வந்து நாளை 59ஆம் தினத்தில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் பாலா மற்றும் பிரியா. நன்றி. Bye, good night.